நம்முடைய கற்பகத்தரு குழுவிலே இன்றைய தினம் குழுமியிருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்திப்பூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுரயுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திரண ரூபிக மகான்மையராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாலிப்பு. சமரசவேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாம நன்மாதமே மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்திபூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுரயுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திரண ரூபிக மகான்மையராகிய பகவான் சாலையாண்டவர்களே முக்தி பாலி. ஏற்கனவே இந்த கற்பகத்தரு குழுவிலே வசந்த காலத்தை பற்றி நம்முடைய பெருமானார் அவர்கள் குறிப்பிட்டிருந்ததை நாம பேசி கேட்டோம். அதுல யார் யாருக்கெல்லாம் நினைவுல வச்சிருக்கீங்க? வசந்த காலத்தை பத்தி தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க அப்படிங்கிறத யாருடைய நினைவுல இப்போ ஒரு வார்த்தையாவது இருக்குது? இது ஒண்ணுதாங்க பிரச்சனை. தாங்க அந்த வசந்தமே திருவுரு தாங்கி வந்தது. கூவி நின்றேன் பாருலகில் கொண்ட பகல் ராவென்றில்லை. அப்போ இரவு பகல் பாராது அயராது இந்த மெயில மக்களை திருப்பணுங்கிற ஒரே ஒரு லட்சியத்தோட அவங்க அகிலவலம் பூரா சுற்றி 13 வருடங்கள். ஏன் இதை அடிக்கடி நான் நினைவு கூறுறேன் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி வாக்கியத்தினுடைய அந்த கடைசி விருத்தத்துக்கு கேட்டோம். அந்த உரு அடையாளம் அது இப்போ இல்லை, ஆனால் அந்த விந்தையாகிய செயல் அதீதமாய் இங்க பார்க்கலாம் இருக்குதம்மா அப்படின்னு நம்ம அண்ணா பாடுறார். மெய்வழி உறங்காப்புலி அனந்தர் அதை பாடினவர். அப்போ செயல் அதீதமாய் இங்க நம்ம காண்றது எப்படின்னா அது இப்படிதான். இப்போ அண்ணா கிருஷ்ணமூர்த்தி அண்ணெல்லாம் புதுசா வர்றாங்க. எத்தனை வருஷமா வரீங்கன்னா நீங்க? பார்த்தாரா அப்படின்னா தரிசிக்கல. தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிட்டல. இருந்தாலும் பார்க்காம மெய்வழிக்கு வர முடியாது. தெய்வ தரிசனம் இல்லாமல் எவர் ஒருவரும் மெய்வழி கூடைக்குள்ள வர முடியாது. இதுதான் உண்மை. அது எப்படிங்கிறத நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே பேசியிருக்கேன். அது எப்படிங்கிறத இன்னொரு சந்தர்ப்பத்திலும் பேசுவோம். அப்போ இப்படி பல பேர் இருக்காங்க. இப்ப இந்த குழுவில் இருக்கிறவங்க முக்காவாசி பேர் புதுசா மெய்வழியை தெய்வத்தை பின்தொடர்ந்து வரவங்க. அப்போ அவங்க எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தா வாக்கை நம்பி வராங்க. ஆண்டவங்களுடைய திருவாக்கை நம்பி இவங்க சொல்றாங்கன்னா செயல் இல்லாம சொல்ல மாட்டாங்கன்னு அவங்க மேல நம்பிக்கை வச்சு வராங்க. ஆனா திருமேனி தாங்கி நின்ற காலத்துல தெய்வம் வாக்கியத்தில் எழுதுறாங்க, முன்காலங்களில் அதாவது ஆசான் சிஷியனை சுண்டி பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு சிஷியன் ஆசானை குருவை சுண்டி பார்த்து சேர்ற காலமா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம முன்னோர்கள் அனந்தர்கள்லாம் இது என்ன மெய்வழி புதுசா இருக்கு அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கணும்னு அந்த கேள்வி தோத்து போய்
அதுக்கப்புறம் சரணடைஞ்சி பெற வேண்டியதை பெற்று ஏதோ எங்களுக்கும் அந்த மெய்யம்பதை ஊட்டி வளர்த்ததுனால இன்னைக்கு உங்க முன்னாடி பேசக்கூடிய அளவுல வளர்த்திருக்காங்கன்னு நினைக்கும் போது தெய்வத்துக்கு நாம நன்றி சொல்றோம். இது எனக்கு வசந்த காலம். இது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வசந்த காலம். ஏன் ஒரு அனந்தருடைய குலத்துல பிறந்ததுனால தெய்வத்தினுடைய சந்ததியா நாம இருக்கிற வேண்டிய பாக்கியம். எல்லாரும் சந்ததி தான், அது வேற விஷயம். எல்லோருமே ஆண்டவங்களுடைய பிள்ளைங்க தான். உடல் எடுத்து உயிர் உள்ள மனித கோலம் தாங்கிய யாவற்றாளுக்கும் இந்த மெய்வழி சொந்தமானதுன்னு தான் தெய்வம் வாக்கியத்தில் எடுத்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் உலகத்தளவுல சந்ததிங்கிற பெருமையை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நாம தெய்வத்துக்கு நன்றி சொல்றோம். ஏன் அப்படின்னா அவங்க குடும்பத்துல நம்மள ஒரு வித்தா போட்டிருக்காங்கல்ல. வேற எங்க பிறந்திருந்தாலும் இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காதே. அப்போ இது வசந்த காலம். இந்த வசந்த காலத்தை இப்போ முதல் முறை பேசும்போதே 4 வகையான காலங்களை பிரிச்சிருக்காங்க உலகத்தளவுல. முதுவேநீர் காலம், இளவேநீர் காலம், வசந்த காலம்னுட்டு பிரிச்சிருக்காங்க. காலங்களை பிரிச்சு வசந்த காலம்ங்கிறது எல்லா சிறப்பும் பொருந்தியதுதான் வசந்த காலம். அப்படி வசந்த காலத்தை அனுபவிச்சவங்கெல்லாம் கடைசியில யமன் கைவசப்பட்டு நாரி செத்துட்டாங்களே. அப்ப அந்த வசந்தத்தை அனுபவிச்சதனுடைய விளைவு அவங்கள்ட்ட இல்லையே. அப்ப வசந்தம்னா என்ன? அப்ப வசந்தம்னு ஒரு சொல்லு இருக்கு, அதுக்கு ஒரு காலம் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த வசந்த காலம்னா என்ன அப்படிங்கிறத நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அதுல பல இடத்துல தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. ஆதிமான்மயத்துல முதுமொழி உதய பருவத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பேசணும்னா மதுரையில பேசணும்னா தெரியல, இருந்தாலும் நம்ம நினைவுக்கு மறுபடியும் கொண்டு வருவோம். ஒரு இதை தெய்வம் நம்ம கொடுக்குறாங்க. முதுமொழி உதய பருவத்துல ஆதிமான்மயத்துல வசந்த காலம் எப்படி வரும் அப்படிங்கிறதுனுடைய அந்த திரிப்பு உயர்வை நமக்கு கொடுக்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது இவ்வாறு முத்திரை அங்கங்களாக தெளிவாய் துலக்கிக் கொண்டு நிற்கும் இந்த பரிசுத்த திருமந்திரங்கள் ஒன்றி இருப்பது போலவே இன்னும் இவை போன் மெஞ்ஞான கனிப்பழுத்தொழுகு தேவதருவாகிய அனந்தம் வேதாந்த கிரந்தங்களிலும் விளங்க பேசியிருப்பதை நின்று நோக்குமிடத்து. வசந்த காலம் என்னது? பேரறமாகிய தன்னை அறியும் தவமுறையில் தலையிட்டு நின்று, பேரறமாகிய தன்னை அறியும் தவமுறையில் தலையிட்டு நின்று சாதிக்கும் மெஞ்ஞான ஜீவ சுயராஜ்யத்துறையவர்களை கை தூக்கிவிட்டு மேம்பாடடைய செய்வதற்காகவும் பேரறமாகிய தன்னை அறியும் தவமுறையில் தலையிட்டு நின்று சாதிக்கும் மெஞ்ஞான ஜீவ சுயராஜ்ய துறையவர்களை கை தூக்கிவிட்டு மேம்பாடடைய செய்வதற்காகவும் அந்த அறச்செயலின் கண்ணில்லாதி மரச்செயல் புரிந்து நிற்கும் துஷ்ட ஜனங்களை அனைவரையும் அதை விட்டு விலகுதலாக்கி நற்கதி பயன் அடையும் பொருட்டாய் அதற்காக வேண்டியே இறைவனுடைய பழமை பேரருளினால் இப்போது போர் தீர்க்க தரிசியானவர்கள் நமது மத்தியில் அவதாரம் உதயம் செய்வதற்குரிய இதுவோர் நிர்ணயமாகிய வசந்த காலம் என்பதற்கு சந்தேகமில்லை. வசந்த காலம்ங்கிறது என்ன அப்படின்னா,
மெஞ்ஞான கனி பழுத்தொழுகு தேவ தருவாகிய அனந்தம் வேதாந்த கிரந்தங்களிலும் விளங்க பேசியிருப்பதை நின்று நோக்கும் இடத்து. அந்த வேதம் என்ன சொல்லுது? பேரறமாகிய தன்னை அறியும் தவமுறையில் தலையிட்டு நின்று சாதிக்கும் மெஞ்ஞான ஜீவ சுயராஜ்ய துரையவர்களை கை தூக்கிவிட்டு மேம்பாடடைய செய்யணும். மெய்வழியில நம்ம தலையிட்டுட்டாலும் கூட இந்த சபை எதுக்காக இன்னைக்கு கூடுறோம்? ஏன் அந்த அக்கா தினமும் ஒருத்தரை வச்சு பேச வைக்கிறாங்க சிரத்தையோட அப்படின்னா, அந்த நற்கதி பயன் அடையும் பொருட்டாய். இது ஒரு கைங்கரியம். இதுல கலந்துக்கிட்டு நான் பேசுறேன்னா அது ஒரு கைங்கரியம். ஏன் அப்படின்னா, நான் பேசும்பொழுது என்னுடைய ஜீவன் இதை பருகுது. இப்ப நான் பேசுறேன்னா இது என்னுடைய வார்த்தை என்ன கிடையாது, அத்தனுடையது. அதை எடுத்து இப்படி சாப்பிட்டது இருந்தா நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. மற்றபடி சொந்த கற்பனை எல்லாம் இங்க கிடையாது. அப்ப ஜீவ சுயராஜ்ய துரையவர்களை கை தூக்கி விட்டு மேம்பாடடைய செய்வதற்காகவும் அந்த அறச்செயலின் கண் இல்லாது மரச்செயல் புரிந்து நிற்கும் துஷ்ட ஜனங்கள் அனைவரையும் அதை விட்டு விலகுதலாக்கி. மெய்வழிக்கு வரத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு அவங்களே சீர்தூக்கி பார்த்துக்க வேண்டியதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா அவங்கவுங்களுடைய லட்சணங்கள் அவங்கவுங்களுக்கே தெரியும். என்னதான் இதுவா இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட சரணடையாத வரைக்கும் பாவிங்கிற முதிரையோட தான் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், துஷ்டனா தான் இருந்தோம். அப்போ தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா, துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம்னு சொல்றாங்க. எம்முடைய காலத்தில் நிக்கிரகம் என்பதே கிடையாது, எல்லாமே கருணை தான், பரிபாலனை தான். முன்வந்த செம்மல்கள் அதை பண்ணாங்க, துஷ்டங்களை வெட்டி விட்டாங்க, போங்க அப்படின்னு சொல்லி சாபத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனா தெய்வம் அப்படி இல்லைங்கிறாங்க. துஷ்டனை கூட நன்மன சிஷ்டனாக மாத்துகிறேன். அப்படி மாத்தினதுனாலதான் இவர் அண்ணா 25 வருஷமா இருக்காருங்க. புதுசா வரவங்களும் இன்னமும் பின்தொடர்ந்து இந்த செவியுணவு மூலமாக அந்த தேவ வசந்தத்தை பருகி கொண்டிருக்கிறோம். அப்போ இது உள்ள போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த களிம்பு போகுது. அதை குறிப்பிடுறாங்க. இது ஒரு நாள் 2 நாள் பிடிச்ச களிம்பா கிடையாது. எங்களை தலைமுறை தலைமுறைகளாக பீடித்து அலைகழித்து வரும் அறிவறியா தரித்திரியத்தை அடியோடே வேறறுப்பான் வேண்டி. அந்த வசந்த காலம் என்ன பண்ணுச்சுன்னா, 9 வகை ரத்னாதீதங்களும் தன்னுள் அடக்கி வந்த பெரிய பெட்டகம். அதை கொடுத்தவர் பாட்டையா. பாட்டன் தணிகையை தேடி பேரர்க்கெல்லாம் தந்த பொற்றைவம். அந்த வகையில பார்க்கும் பொழுது அந்த அறச்செயலின் கண் இல்லாது நம்ம செஞ்சிட்டு இருந்ததெல்லாம் மரச்செயல் புரிந்து நிற்கும் துஷ்ட ஜனங்களை அனைவரையும் அதை விட்டு விலகுதலாக்கி நற்கதி பயன் அடையும் பொருட்டாய். அப்ப இது யாரால செய்ய முடியும்? இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வார்த்தை இல்லை, இது நம்மளுடைய அறிவுக்கோ சிந்தனைக்கோ செயலுக்கோ எட்டாத ஒரு பெருஞ்செயல். அதை தவம் பண்ணி தான் பெற முடியுங்கிற விதியை தெய்வம் மாத்தினாங்க. அவங்க பட்டாங்க. பாடுபட்டேன் பலனெடுத்தேன் உனக்கும் சொன்னேன், நான் பட்டேன் கெட்டேனடா நட்டம் என்ன கேட்கிறாங்க. நட்டமா அடைஞ்சாங்க? நிஜநிதி கொஞ்சம் முன்னாடி பேசினாரு, லாபகர வசந்த காலத்தை கொண்டு வந்திருக்கிறோம்.
அப்ப அந்த நிஜநீதி நமக்கு எதை கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா மரணமில்லா பெருவாழ்வு. கசப்பு தீட்டு மினராற்ற ஜலம் வெளியாகாம அந்த ஜீவ வித்தானது தன்னுடைய சொந்த மூலவள நாட்டிற்கு பிரயாணம் செய்யும் அருகதையுடைய மக்களில் நம்மையும் ஒருவதாக மாற்றி வச்சுட்டாங்க தெய்வம். அப்ப இது வசந்த காலம் தானே. அதற்காக வேண்டியே இறைவனுடைய பழமை பேரருளினால் இப்போது ஓர் தீர்க்கதரிசி அவர்கள் நமது மத்தியில் வந்து அவதாரம் உதயம் செய்வதற்குரிய இதுவோர் நிர்ணயமாகிய வசந்த காலம் என்பதற்கு சந்தேகம் இல்லை. இதுல ஏதாவது இப்போ சந்தேகம் இருக்குதா? சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிப்போம் பிறவியரேன்றாங்க ஒரு இடத்துல. ஏன் அப்படின்னா நம்ம உடம்பு பூராவே வந்து சந்தேகம்தான், சிந்தனை பூராவே சந்தேகம்தான். அடுத்து 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 என்ன என்ன இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கற்பனையிலே போய் மாட்டிக்குவோம். ஆனா தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, அப்படி நீ இருக்காத, நான் இருக்கேன்ல, உனக்கு நான் இருக்கிறேன்ல, ஒரு நிர்ணய காலம் என்பதற்கு சந்தேகம் இல்லைன்னு நமக்கு உத்தரவு பண்றாங்க. அந்த வகையில ஆதிமான்மயத்துல தீர்க்கதரிசின் தான் தன்னை வந்து குறிப்பிட்டாங்களே தவிர நான் தான் பரமாத்மான்னு அந்த இடத்துல பேசல தெய்வம். ஏன் அப்படின்னா அப்படி சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் மெதுவா நம்மளை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போய் நம்ம சிந்தனையில ஓ இவர்கள் ஒரு மகானுபாவர், பரம்பொருள், பரமாத்மா சொரூபம், நமக்காக வேண்டி இந்த மானிட சட்டை தாங்கி வந்திருக்காங்க, அப்போ இது ஒரு தேவ வசந்தம். இந்த நேரத்துல இங்க வந்து நம்ம கூடிக்கிட்டோமே அவங்களோட அப்படின்னு சொல்லி நாம களிப்படைகிற நேரமா இது இருக்குது. 700 கோடி 800 கோடி ஜனத்தொகையில ஒரு சொற்பமான மக்கள் மட்டும்தான் மெய்வழி தெய்வத்தை பின்பற்றி அவர்களுடைய கட்டளைப்படி நடந்து இறுதி வரை நிலை நிற்கணுங்கிற முனைப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இது எப்படி கிடைக்குது? ஏன் இந்த மாதிரி ஒரு வசந்தத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது யமன் படர் அடிபடு கோடாயுதக்கூர் வாக்கியம் 240 இதுல தெய்வம் உத்தரவு பண்றாங்க. ஆண்டவர்களின் சந்நிதி முன் வணங்கி நின்று வருந்திய ஓர் மைந்தனை நோக்கி, ஆண்டவர்கள் ஏன் வருந்த வேண்டும்? எவ்வளோ இலகிய மனசு பார்த்தீங்களா? அந்த தாழ்மை தகமை கேட்கிறாங்க. ஏன் வருந்த வேண்டும்? நாம் வந்திருக்கும் இக்காலத்தில் ஞானம் அடைதல் மிக எளிது. நாம் வந்திருக்கும் இந்த காலத்தில் ஞானம் அடைதல் மிக எளிது. ஏன் மிக எளிது? அவங்க எப்படி அடைஞ்சாங்க? விழியழகு காட்டி விளைந்த காமத்தால் பழிகாரி என்று பாரில் உள்ளவர்கள் வழிவசை பொழிய வந்தனன் நுண் பின்னே. காமிச்சாங்க, கிளம்பு, ஜாடதான், வாய் சொல் கூட கிடையாது. வெட்டியடி கல்லாப்பலைகளை உட்கார்ந்து பேசி எல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஞானச்சீடராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதுக்கப்புறம் அநேக விஷயங்களை பேசினாங்க. கடைசியா உத்தரவு, கிளம்புன்ட்டாங்க. ஏன் அப்படின்னா நாம தேடி வந்த கரம் சிரம் இதுதான் என்று பாட்டையா அவர்கள் உணர்ந்ததாக தெய்வம் நமக்கு எழுதி வச்சிருக்காங்க. அதை நம்ம படிச்சு பார்த்துருக்கிறோம். அந்த வகையில தெய்வத்துக்கு கிடைச்ச வசந்தம் பாட்டையா. தெய்வம் நமக்கு கிடைச்சதுனால நமக்கும் வசந்தம் தான் அது. அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, ஏன் வருந்த வேண்டும்? நாம் வந்திருக்கும் இக்காலத்தில் ஞானம் அடைதல் மிக எளிது.
முன்காலத்தில் எல்லாம் அது கடினமாக இருந்தது. எப்படியெல்லாம் கூட்டிட்டு போனாங்க? சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறவங்க பக்கமா கூட்டிட்டு போறாங்க, நெருங்கிய சிநேகிதர்கள் வியாபாரிகள் இருக்கிற பக்கமா கூட்டிட்டு போனாங்க. ஏன் அப்படின்னா அவங்களெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு இவங்க மாறிடுறாங்களா இல்லையா? ஆனா அவங்க எந்த பக்கமும் பார்க்கல, ஆசானுடைய திருவடியை மட்டும்தான் பார்த்துட்டு போனாங்களே தவிர நம்மள மாதிரி பராக் பார்க்கல. அப்படி போனதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், இல்லாட்டி கிடையாது. அதுக்கப்புறம் அகிலவலம் 12 வருஷம், அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் தவத்துல உட்கார வைக்கிறாங்க. இப்படி மெய்வழியினுடைய சகாப்தத்தை பார்க்கும்பொழுது அதனுடைய செயல்பாடுகளை விரிவா நம்ம பார்க்க தெரியணும். அதுதான் தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாடெல்லாம் நான் பட்டுட்டேன், உனக்கு ஒரு பாடம் வைக்கல, இதை பேசுறேன் பாரு, இதுதாங்க பாடு. முதல் படிக்கணும், சிந்திக்கணும், தெளிவடையணும், தெளிவடைஞ்சு பிறர்கிட்ட பேசணும். படிப்பதை காட்டிலும் பிறரிடம் அதிகமாக பேசு. அதிகமா பேசுறதுன்றது வரையறையோட பேசணும், தெரியாததெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. இப்ப இந்த இடத்துல ரொம்ப அழகா நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க, இக்காலத்தில் ஞானம் அடைதல் மிக எளிது. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து பேசுறோமே, எதுக்காக பேசுறோம்? என்ன செயலுக்காக உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்? ஞானம் அடையறதுக்காக அல்ல. ஞானம் அடைந்தா அதனுடைய உச்சநிலை என்ன? ஞானம் அடைந்ததனுடைய உச்சநிலை அடுத்த கட்டம் முக்தி நிலை. முக்தி நிலை நமக்கு தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா, நேரடியா டைரக்ட் முக்தி. என்னை நம்பின பேர்க்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம், என்னை நம்பினதாய் கூறி தன்னினைவினே திட்டம், பண்ணிய மன்னர்க்கெல்லாம் படுமைதிர்ச்சாவே திட்டம். அப்போ நமக்கு என்னன்னாக்கா மீட்பு. அப்ப நாம எந்த குழுவில் இருக்கிறோம்னா மீட்பு குழுவில் இருக்கிறோம். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, முன்காலத்தில் எல்லாம் இது கடினமாக இருந்தது, இப்போது திருப்பார்கடலை அப்படியே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டாக எடுத்து உருட்டி உங்கள் வாயில் போடுகிறோம். எந்த வாயில? எந்த வாயில போடுறாரு? செவி வாயில. அது பார்க்கடல், பார்க்கும் கடல். அதை காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டாக எடுத்து உருட்டி உங்கள் வாயில் போடுகிறோம். உங்கள் வேலை வாயை திறந்து வாங்கி அதை அப்படியே விழுங்க வேண்டியதுதான். ஒரு உடம்புக்கு முடியல, பக்கத்துல ஒரு டாக்டர் இருக்கிறாரு, போறோம், இப்படி கையை பிடிச்சி பார்க்கறாரு, ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்கறாரு, மூச்சை இழுத்து விடு அப்படி இப்படிங்கிறாரு. அப்புறம் கிறுக்கிறாரு, கிடுன்னு எழுதுறாரு. பக்கத்துல போயிட்டு பார்மசி அவர்தே வச்சிருப்பாரு பக்கத்துலயே, அங்க போய் வாங்கிட்டு வர சொல்லுங்கன்னு. போனா அதுல ஒரு 4 அட்டை கொடுத்துருப்பாங்க. அவர் எழுதுருவாரு, காலை மாலை இரவு, பசியாரத்துக்கு முன்னாடி பசியாரத்துக்கு பின்னாடின்னு எழுதி கொடுத்துருவாரு. நம்ம எவ்வளவு பணம், அங்க ஒரு 1000 ரூபா கட்டிட்டு போங்க, அந்த சிப்பந்தி சொல்லுவாங்க 1000 ரூபா ஃபீஸு. அது டாக்டருக்கு கன்சல்டிங் ஃபீஸ் தனியா போக மிச்சம் போட்டுருவாங்க. ஆனா அவர் கொடுத்தாரு, நம்ம அவர்கிட்ட இந்த மாத்திரை என்னங்க இதை கொடுத்துருக்குறீங்க, இது என்னது, இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு டாக்டர் நம்ம கேட்டிருப்போமா? டாக்டர் கிட்ட போய் கேள்வி கேட்டிருப்போமாங்க? கேட்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்பிக்கை.
அந்த டாக்டர் கைராசியான ஆளு அப்படின்னு அப்படி நாடி பிடிச்சி பார்த்துட்டு மாத்திரையை கொடுத்துருவாரு. அந்த மாத்திரையை சாப்பிட்டவங்க நல்லா ஆயிட்டான். அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, திருப்பார்கடலை அப்படியே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டாக எடுத்து உருட்டி உங்கள் வாயில் போடுகிறோம். உங்கள் வேலை, யார் வேலை? நம்ம வேலை. உங்கள் வேலை வாயை திறந்து வாங்கி அதை அப்படியே விழுங்க வேண்டியதுதான். அந்த மாத்திரையாச்சும் நாக்கில் பட்டா கொஞ்சம் கசக்கும், இது உள்ள போக போக இனிக்கும். அந்த சுவையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா பரமபதம் நிச்சயம். செவிச்சுவை இன்ன செயலை நமக்கு அளிக்கிறதுங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா பரமபதம் நிச்சயம். அப்படியே விழுங்க வேண்டியதுதான். முன்னே இகபோக செல்வம் எல்லாம் விட்டு விட்டு போய் இதை பெற வேண்டியதா இருந்தது. முன்னே இகபோக செல்வம் எல்லாம் விட்டு போய் இதை பெற வேண்டியதா இருந்தது. அப்போது வேறு வழி இல்லை. இப்போது வந்துள்ள தேவ வசந்தம் வேறு. ஏன்? வரத்தை மிக வேண்டி வைத்துக்கொள் என் மகனே. சர்வாகம கிரந்தத்துல பாட்டையா தெய்வத்துக்கு உத்தரவு பண்றாங்க. வரத்தை மிக வேண்டி வைத்துக்கொள் என் மகனே. இப்ப நம்ம என்ன செய்யணும்? தவவரத்தை கேடாக்கி கொண்டவர்களை பற்றி அப்படின்னு ஒரு வாக்கியமே தெய்வம் எழுதியிருக்கிறாங்க ஆதிமை உதய புராணத்துல. அனந்தங்கோடி கால தவத்தை குழல் திணித்து ஊதும் பொழுது அது சிறிதும் லட்சியம் பண்ணாமல் உன் மனம் போன போக்கில் போ நாயே, அதனால் வரும் அமளிகள் எல்லாம் தாங்கிக் கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் கூறுகிறார் என்று நீ போய் அவர்களிடம் கூறு. அதுக்கப்புறம் நிறைய வரும். மெயினா இருக்கிற வாசகம் இது. அப்போ தேக முக்திக்காக குழலணக்கமும் ஜீவ முக்திக்கு வேண்டியது நிஷ்டை. இப்போ நாம நிஷ்டையில இருக்கிறோம். இப்போ இந்த சனம் நாம நிஷ்டையில இருக்கிறோம். எப்படி ப்ரூஃப் பண்ணணும்ல? ஒரு கேள்வி வருதுல, எப்படி அப்படின்னா அந்த வாக்கியம் தான் நமக்கு வழிகாமிக்குது. திருமாளிகையிலிருந்து சபைக்கு வரும்பொழுது நாம் இன்னதை பேச வேண்டும் என்று வருவதில்லை. இங்கு வந்ததும், அதாவது மாறி மாறி இருக்கும், நான் புரிஞ்சுக்கினதை நான் அப்படியே உங்கள்கிட்ட பேசுறேன். இங்கு வந்ததும் உங்கள் முகத்தை பார்த்ததும் உங்களுக்கு இன்னது தேவை என்று அதையே நாம் பேசுகிறோம். அப்போது உங்களைப் போலதானே நாமும் என்று சொல்லுவதுண்டு. நீங்களும் நம்மை போல்தானே இவர்களும் என்று நினைக்கட்டும் என்றே அவ்வாறு நாம் பேசுவோம். அது நேரம், இங்கதான் நம்ம கவனிக்கணும், அது நேரம் உங்கள் நினைவு என் மீது இருக்கிறது, ஆனால் என் நினைவோ பிரம்மலயத்தில் இருக்கிறது. அது நேரம் உங்களுடைய நினைவும் அங்கு உலாவுகிறது. எங்கு உலாவுது? பிரம்மலயத்துல. இப்ப தெய்வத்தை பத்தி பேசும் பொழுது, நாம இதை கேட்டுட்டு இருக்கும் பொழுது நம்ம நினைவெல்லாம் எங்க இருக்கு? தெய்வத்தோட, பிரம்மத்தோட கூடிடுச்சு. அப்போ ஒரு நாளும் இப்படி பிரம்மத்தோட கூடி 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 நம்ம சங்கம் தேடும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற கோது இருக்குமா? இருக்காது. அதனால இந்த இரு காதுக்குள்ள இதை விடணும். ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விட்டா போச்சு. ரெண்டு காதுக்குள்ள வாங்கி உள்ள மனசுல எண்ணத்துல பதிஞ்சு வச்சிடணும். அதனால தெய்வம் உத்தரவு பண்றாங்க, இதற்கு இகபோக செல்வமெல்லாம் விட்டு போய் இதை பெற வேண்டியதா இருந்தது. அப்போது வேறு வழி இல்லை. ஏன்னா மெய்வழி அப்ப வரல. தெய்வம் இந்த பாடுபட்டு வசந்தமாகிய மெய்வழியை நமக்கு கொடுத்தாங்க. அதனால்தான் அப்போது வேறு வழி இல்லைன்றாங்க.
தான் மெய்வழியை உண்டாக்க போறங்கிறத மறைமுகமா இந்த வார்த்தையில சொல்றாங்க. அப்போது வேறு வழி இல்லை, இப்போது வந்துள்ள தேவ வசந்தம் வேறு. வழி வழி என்பார், வழிவேறில்லை, மெய்வழி ஒன்றே, வாழி இவ்வழியே. மெய்வழி பக்கம் வந்தா தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, அது தானாவே வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறம் கோடாயுதக்கூர்ல 293வது வாக்கியம், இதுக்கே நேரம் ஓடி போச்சு. எண்ணிருந்த கோடி உயிரினங்களை மனிதனுக்காக படைத்து அவற்றிற்கான உணவுகளையும் ஆங்காங்கு ஓயாது உண்டு பண்ணி தந்து உதவி வரும் அந்த காருண்ய பிரபுவாகிய பரம தந்தை, யார் அவரு? தான்னு சொல்லிக்கல, இறைவன் குறிப்பிடுறார். எண்ணிருந்த கோடி உயிரினங்களை மனிதனுக்காக படைத்து அவற்றுக்கான உணவுகளை ஆங்காங்கு ஓயாது உண்டு பண்ணி தந்து உதவி வரும் அந்த காருண்ய பிரபுவாகிய பரமதந்தை நரகம் என்னும் வல்லிடும்பை பேராயுதத்தை எதற்காக முன்னமே தயார் செய்து வைத்துள்ளான்? வல்லிடும்பு, இடும்புன்னா நெருக்குதல், கஷ்டம். அப்ப வல்லிடும்புங்கிறது மொத்தமே போயிடுறது. எதற்காக நரகத்தை தயார் செய்து வைத்துள்ளான்? 1000 கோடி தாய் தந்தையருக்கு மேலான கருணையுடைய அந்த பரம கருணாமூர்த்தி ஏன் இப்படி கோரக்கொடூர எரிநரகமாகிய வாளை தயார் பண்ணி வைத்திருக்கிறான்? எதுக்கு வச்சிருக்கிறாரு? யோசிக்கணும் நம்ம. ஆண்டவங்களே, அப்பரம தயாளரின் மகா குறி நோக்கிற்கு இலக்காக வேண்டியது இவனது கடமை. அப்பரம தயாளரின் மகா குறி நோக்கிற்கு இலக்காக வேண்டியது இவனுடைய கடமை. அதை மறந்து அவன் தந்த சர்வ பொருள்களையும் அனுபவித்து விட்டு அவனை திரும்பிக் கூட பார்க்காத நன்றி கெட்ட செயலுக்கு தண்டனையாகத்தான் நரகத்தை படைத்தான். அப்போ நாம எங்க போகணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். அப்பரம தயாளரின் மகா குறிநோக்கிற்கு இலக்காக வேண்டியது இவனது கடமை. அதை மறந்து அவன் தந்த சர்வ பொருள்களையும் அனுபவித்து விட்டு அவனை திரும்பிக் கூட பார்க்காத நன்றி கெட்ட செயலுக்கு தண்டனையாகத்தான் நரகத்தை படைத்தான். இதனை இப்படி நிச்சயமாக எண்ண வேண்டும். இங்கே இவ்வாறு எண்ணி அடைவோன் மனு ஈசனாகிறது சத்தியம். எங்க அடைய முடியும்? மெய்வழி தெய்வ வாசகத்தை கேட்டு செவிவாய் மடுத்து அந்த திருப்பார்கடலுடைய எசன்ஸ் ஆகிய அந்த மந்திரங்களை அப்படியே உள்வாங்கி விழுங்கி அடையலாம். அதை எப்படி? நிச்சயமாக சத்தியம்னு வேற சொல்றாங்க. அப்போ ஆணித்தரமா நமக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இதனை இப்படி நிச்சயமாக எண்ண வேண்டும். எதுக்கு நரகத்தை படைச்சு வச்சிருக்காங்கன்னா, இறைவனுடைய செயலை நம்ம தெரிஞ்சு நமக்குள்ளாவாக பயணப்படணுங்கிறது தான் இவனுடைய கடமை. அதை மறந்துட்டு அவன் இறைவன் படைச்ச எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திரும்பி கூட பார்க்கல. ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு என்ன இவங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறது மனித இயல்பா இருக்குதா இல்லையா? அப்போ இறைவன் செய் நன்றி அது எட்டா பெருங்கடனேன்னு உத்தரவு பண்றாங்க. நன்றி கெட்ட செயலுக்கு தண்டனையாகத்தான் நரகத்தை படைத்தான். இதனை இப்படி நிச்சயமாக எண்ண வேண்டும்.
இங்கே இவ்வாறு எண்ணி அடைவோன் மனு ஈசனாவது சத்தியம். இது நேரம் இங்கே இப்படி ஆக்குவது திண்ணம். முதல்ல ஒருத்தவங்க தோத்திரம் படிச்சாங்களா? யார்? முத்துலட்சுமி படிச்சாங்களா? மறை அதிபுராதனரு மாசிலாத்த நிகையர் மனுமகள். எதுல ஈசனாக்குனாரு? ஓசை கொண்ட நடனத்தாலே மனு, ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஈசனாகும் இயல்பேடு தோதுவாம். எப்படி ஈசனாக்குறேங்கிறத அந்த பாடல்ல குறிப்பிட்டுட்டு இந்த வாக்கியத்தில் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, இதனை இப்படி நிச்சயமாக எண்ண வேண்டும். இங்கே இவ்வாறு எண்ணி அடைவோன் மனு ஈசனாகிறது சத்தியம். இது நேரம் இங்கே இப்படி ஆக்குவது திண்ணம். ஆணித்தரமா சொல்றாங்க. இந்த கானகத்தில் இந்த ஒரு எல்லையிலன்றி மற்றெங்கே எவ்வளவு நுணுகி நினைத்தாலும் பிரயோஜனம் இல்லை. முதல் தெரியாது, தெரிஞ்சாதானே நினைக்க முடியும். ஒரு பொருளும் தெரியாம ஒன்றை பற்றி நினைவு கொண்டு வரணும்னா முடியாது. தெய்வம் குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அருளமதத்தை ஊட்டி வளர்த்து வச்சதுனாலதான் இன்னைக்கு அந்த கற்பகத்தரு வளர்ந்து விருட்சமா நிக்குது அவரவர் உள்ளத்துல. இந்த கானகத்தில் இந்த ஒரு எல்லையில் அன்றி மற்றெங்கே எவ்வளவு நுணுகி நினைத்தாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த நேரம் இப்படி ஒரு வசந்தம் இங்கு வந்து வாய்த்து இருக்கிறது. எப்படி இருக்குது? வாய்த்து இருக்கிறது, வாய்த்திறந்து இருக்கிறது. வாய்த்திறந்து ஆழம் காட்டும்னு இப்ப வாக்கியத்துல படிச்சாங்கல்ல. அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுனாலதான் இந்த தேவ வசந்தத்தை நம்மால் இனிமையாக இது நேரம் பருக முடிந்தது, பகிர முடிந்தது. எல்லாம் அவர்களுடைய தயவு என்று கூறி நம் தெய்வம் அவர்களின் பாதார பிந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து நம்முடைய இந்த பொல்லா பிறப்பினை ஒழித்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி வசந்த காலத்திற்குள் நாம் எல்லோரும் நுழைவோம் என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். முத்திபூர்ணம். மெய்யாகவே சதுரயுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மியராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு.